ராகுல் காந்தி நெகட்டிவா பயன்படுத்துறாரு, ஜாதி முற்றிலும் நெகட்டிவா பயன்படுத்துறாரு. இந்துக்களை பிரிக்கிறதுக்கான முயற்சி, சிறுபான்மையை ஒன்றுபடுத்துவதும் இந்துக்களை ஜாதியை சொல்லி பிளவுபடுத்துவதும் இந்த கட்சிகளுடைய வேலை. அதுல காங்கிரஸ் முதன்மையா இருக்கு. திருமாவளவன் ஸ்டாலினை பார்த்து நேருக்கு நேரா ஒரு தலித்த முதலமைச்சராக்குவீங்களா? முதலமைச்சராக்குற அல்டிமேட்டுங்க, அடுத்த ஸ்டேஜ். நான் என்ன சொல்றேன், ஆர் ராசா இருக்கார்ல, பட்டியல் சமுதாயத்துல பெரிய முக்கியமான தலைவர் தானே, அவரை திமுக தலைவராக்குங்க. ஈவேராவோட சமூக நீதி என்ன? இவன் பூணூல் போட்டிருக்கான், இவன் பூணூல் போடல, பூணூல் போட்டோன்னு அது சமமாயிடும். இதுதானே ஈவேரா. ராமானுஜருடைய சமூக நீதி என்ன? இவன் பூணூல் போட்டிருக்கான், இவன் பூணூல் போடல, எல்லாருக்கும் பூணூல் போடும், சமமா இருக்கு. அதுதானே உயர்த்துறது. பாரதியார் அப்படித்தானே பண்ணாரு. இல்ல திருமாவளவனை பிஜேபி ஆதரிக்க சொல்லுங்க, தலித் முதலமைச்சர் நாங்க உருவாக்கும். பிஜேபி திருமாவளவனே துணை முதலமைச்சராகும். முதல்வருக்கு அடிச்சாக்க மாட்டீங்களா? அந்த இடத்துக்கு வந்தா பண்ணிடுவோம், உறுதியா பண்ணுவோம். துணை முதல்வர் ரஜினிகாந்த் பேசுறப்போ அந்த பேச்சு தவறு, அதுல ஒரு ரசனையற்ற பேச்சா இருந்தா ஸ்டாலின் ஏன் குளிங் சிரிச்சாரு, உதயநிதி ஏன் குளிங் சிரிச்சாரு, அந்த ஹோல் ஆடியன்ஸ் ஒரு பெரிய சிரிப்பாலை, பெரிய அலை உருவாச்சுல. அப்ப ரஜினி பேசுனது தப்பானா யாராவது முகம் சுழிச்சிருக்கணும்ல, இல்ல நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே ரஜினியிட நீங்க சொல்லிருக்கூடாதுன்னு யாராவது சுட்டி காட்டியிருக்கணும்ல. பழனி ஆண்டவர் கல்லூரியில் என்ன பாடம் நடத்துவாங்க? ஈவேரா பத்தி பாடம் வைக்க முடியுமா? ஈவேராவின் பகுத்தறிவை பத்தி ஒரு பாடத்திட்டம் வைக்க முடியுமா? இங்க முருகனை பத்தி தானங்க பேசி ஆகணும். பழனியில முருகனை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுவீங்க? பழனி முருகன் உருவாக்கி இருக்கிற பொருளாதாரம் 1000 crores ஒரு வருஷத்துக்கு. நீங்க முருகனை ஒரு கடவுளா உங்களால ஏத்துக்க முடியல, திமுக உங்க பகுத்தறிவு தடுக்குதுன்னா ஒரு 1000 கோடி கம்பெனியோட எம்டி ஏத்துக்குங்க. இந்த இடத்துல ஓல்டு ஸ்டூடெண்ட்னா வயசான ஸ்டூடெண்ட் அர்த்தம் இல்லைங்க, அது பல பேர் தப்பா புரிஞ்சுக்கலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட்னா முன்னாள் மாணவர்னு அர்த்தம். அலுமினிங்கிறது தான் ஓல்டு ஸ்டூடெண்ட் சொல்றமே தவிர ஓல்டு ஸ்டூடெண்ட்னா வயசான மாணவர்னு அர்த்தம். முஸ்லீம் கிறிஸ்டின் இதெல்லாம் ஒரே டிஎன்ஏ தான், ஒரே டிஎன்ஏ தான். நீங்க அரசியலுக்காக வாக்கு வைங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க, இந்திய டிஎன்ஏ தான். உச்சத்துல கொண்டு போய் ஒரு கட்சி உயர்த்தி வச்சிருக்கு அப்படின்னா இந்திய வரலாற்றிலே பிஜேபி தான். ஒத்துக்கிறீங்களா? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த கோவிந்த ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம். ஷெட்யூல் ட்ரைப் பெண்மணியாக இருக்கிற மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு இன்னைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. பல மாநிலங்களில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாநில தலைவராகிருக்கோம். இளையராஜா இஸ் தி ஃபர்ஸ்ட் எம்பி ஃப்ரம் ஷெட்யூல் காஸ்ட் ஹூ ஹஸ் பீன் நாமினேட்டட் அஸ் தி ராஜ்யசபா. இதற்கு யாரும் போட்டதில்லை. இது ராகுல் காந்தி சொல்லுங்க. அவர் இவ்வளவு வாய்கிலியாக வக்கனையாக பேசுகிறார்ல, பல்ல கிழிச்சு காட்டுறாருல, நான் தான் பெரிய ஆளுன்னு ஜிப்பு போட சொல்லுங்க வாய்க்கு. நான் அதிமுகவுக்கு சேர்த்து அந்த சவால் வைக்கிறேன் சார். நீங்க அதிமுக சேர்த்தே அந்த சவால். உங்களை ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கார உருவாக்கிறீங்களா, தலைவர் ஆக்கிறீங்களா? நாங்க பண்ணியிருக்கோம், அதனால சொல்றேன். தமிழ்நாட்டில் 2 பேர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள மாநில தலைவர் ஆகிருக்கோம். TN News 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே பாஜக மாநில பொதுச் செயலாளர் திரு பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். கணக்கம் முதல் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. சென்னை வந்தாலே ஒரு பரபரப்பு இருக்கும். இந்த பரபரப்புக்கு மத்தியில ராகுல் காந்தில இருந்து போயிடலாம் சார். ராகுல் காந்தி நிதி அமைச்சர் விமர்சனம் பண்ண பார்த்துருப்பீங்க. அந்த அல்வா கிண்ண போட்டோல யாருமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. SC ST OBC இருக்காங்கன்னு கேட்டிருந்தாரு. இப்போ ஒரு படி மேலே போயிட்டு மிஸ் இந்தியா லிஸ்ட் வின் பண்ணவங்க பாருங்க, யாராச்சும் இருக்காங்களா இந்த சமூகத்தினர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இன்னும் அடுத்து என்ன செய்வாரு? பாலிவுட் படம் ஹீரோயின் லிஸ்டா எடுத்து போட்டு இதுல SC ST OBC இல்லைம்பாரு. இதெல்லாம் என்ன அபத்தம்? அரசு பதவிகள்ல அவங்கள சாதாரண மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்களை எம்பவர் பண்றதுக்காக வந்ததா ரிசர்வேஷன். அதுல கூட SC ST சமுதாயத்துக்கு மேல செயற்கையாக திணிக்கப்பட்ட ஒரு இம்போஸ்ட் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்ம படிக்க விடாமல் பண்ணோம், அவங்களுக்கு ஹெல்த் கேர் மருத்துவ வசதி இல்லாமல் பண்ணோம், அவங்களை கோயிலுக்குள்ளே வர விடாமல் பண்ணோம். இந்த மாதிரியான சமூக முரண்பாடுகளை எல்லாம் சரி செய்கிறதுக்கு தான் ரிசர்வேஷன். அது சரியாக போயிட்டுருக்கு நாடு முழுக்க. மிஸ் இந்தியா போட்டியில் ரிசர்வேஷனில் SC ST இல்லைன்னா இப்போ SC மக்களுக்காக தனியாக மிஸ் இந்தியா நடத்த முடியுமா? இல்லை OBC பெண்களுக்கான மிஸ் இந்தியா அப்படி நடத்த முடியுமா? இது என்ன ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன கேட்குறேன், இப்போ ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் கடைசியாக இருந்த காங்கிரஸ் அமைச்சரவை மன்மோகன் சிங் அமைச்சரவை, எத்தனை SC ST OBC மந்திரி இருந்தாங்க? மன்மோகன் சிங் அமைச்சரவை 10 வருஷம் இருந்துச்சுல்ல, ராஜீவ்காந்தி அமைச்சரவை இருந்துச்சு, நரசிம்மராவ் அமைச்சரவை இருந்துச்சு, இந்திரா காந்தி அமைச்சரவை இருந்துச்சுல்ல. இது எத்தனை பேர் இருந்தாங்க? SC ST OBC மினிஸ்டர்ஸில் எவ்வளோ பேர் இருந்தாங்க? ராகுல் காந்தி அதை வெளிப்படையாக சொல்லணும். எங்கள் மினிஸ்ட்ரியில் காங்கிரஸ் ஆட்சி செய்கிறப்பெல்லாம் SC ST OBC தான் மினிஸ்டர்ஸ் நிறையா இருந்தாங்க. இப்போ பிஜேபி வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு உரிய முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு. சொல்லுங்கள் பார்ப்போம், எங்கே இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டதே இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் அமைக்கவே முடியல. ஓபிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிற அந்த ஐடியா இருக்குல்ல, ஒரு ஒரு சீடு தாட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஒரு கருவாகம்ல ஒரு எண்ணம் சிந்தனை. அது யார் காலத்தில் வந்துச்சு? ஜனதா கட்சி வந்ததுக்கப்புறம் வந்துச்சு. மொரார்ஜி தேசாய் பிரதமர் 77. அப்போ தான் மண்டல் கமிஷன் அமைச்சு மிகவும் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஓபிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், அதுக்கு மண்டல் கமிஷன் நாடு முழுக்க ஆய்வு செய்து ஒரு அறிக்கை கொடுக்கணுன்ற அந்த கமிஷன் அமைக்கப்பட்டதே ராஜீவ் காந்தி பீரியடில் இல்லை, இந்திரா காந்தி பீரியடில் இல்லை. அது வந்து 77 மொரார்ஜி தேசாய் பீரியடில் தான் பண்ணாங்க. ஏன்னா இந்திரா காந்தி அம்மா ஷி வாஸ் டெட் அகெயின்ஸ்ட் ஆல் தீஸ் ரிசர்வேஷன்ஸ். அவங்க அதெல்லாம் முடியவே முடியாதுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை, அந்த கமிஷன் வந்து அது சப்மிட் பண்ணுறாங்கல்ல, அப்போ மறுபடியும் இந்திரா காந்தி அம்மா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்க இருக்கிற அதை எடுக்கல. அந்த பரிந்துரையை மறுபடியும் ராஜீவ்காந்தி 85 இந்திரா காந்தி அம்மா இறந்ததுக்கப்புறம் பிரதமரான உடனே அவரும் அதை தொடவே இல்லை. விபி சிங் அதை எடுத்தார் உண்மைதான். பட் விபி சிங் கூட ஏன் எடுத்தாருன்னா, வளர்ந்து வர்ற பிஜேபி செல்வாக்குக்கு இணையாக தனக்கு ஒரு செல்வாக்கு உருவாக்கணும்னு நினச்சி இது உதவும் நினச்சி எடுத்தாரே தவிர, அவர் வந்து உண்மையிலேயே மண்டல் கமிஷனுக்கு ஆதரவானவராக விபி சிங் இருந்திருந்தா அவர் ராஜீவ்காந்தி கேபினெட்டில் மந்திரியாக இருந்தார்ல, இந்திரா காந்தி அம்மா அவனுடைய ஆட்சியிலையுமே அவர் ஊபியினுடைய முதலமைச்சராக இருந்தார்ல, ஊபி முதலமைச்சராக விபி சிங் இருக்கிறப்ப ஓபிசி மக்களுக்கு என்ன ரிசர்வேஷன் கொண்டு வந்தார், என்ன பண்ணார், என்ன வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வந்தார் விபி சிங். அதனால இது திடீர்னு அவருக்கு வந்த பாசம் அரசியல்னால தொடர்ச்சி அது மாதிரி நகைப்புக்கு உள்ளானாலும் இதே பேசிட்டு வர்றாரு. அதுக்கு காரணம் என்ன இருக்குன்னு இதை வச்சு மக்கள் மத்தியில் ரீச் ஆகலாம்ன்றது ஒன்று. ரெண்டாவது, நாம் ஹிந்து வாக்கு வங்கின்னு ஒன்று உருவாக்குறப்ப அந்த வாக்கு வங்கியை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறார். அவங்களுடைய நோக்கம் ஒன்று தான் சார். பிஜேபிக்கு எதிரான அரசியல் கட்சிகள் அவங்களுடைய மெத்தடாலஜி, அவங்க வேலை செய்கிற முறை எப்படின்னா 2 தான். ஒன்று, இந்துக்களை ஜாதி வாரியாக பிரித்து தனித்தனி வாக்கு வங்கியாக உருவாக்கி அந்த கன்சாலிடேஷன் நடக்க விடாமல் பார்த்துக்கிறது. இந்து ஒற்றுமைன்றது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் அஜெண்டா. அது திமுக இருந்தாலும், கம்யூனிஸ்டாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், அதில் மாற்றமே கிடையாது. நாடு முழுக்க அதை செய்கிறாங்க. இந்து ஒற்றுமை வந்துடக்கூடாது, ஹிந்து வாக்கு வங்கி உருவாகிடக்கூடாதுன்றது தெளிவாக இருக்காங்க. ரெண்டாவது, சிறுபான்மை வாக்கு வங்கி உருவாகணுன்றதுல தெளிவாக இருக்காங்க. இதை பிரிக்கிறது முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு வாக்கு வங்கி பிஜேபிக்கு எதிராக உருவாக்குவது, இது அவங்களுடைய அஜெண்டா, மெயின் அஜெண்டா. பிஜேபி உருவாக்க நினைக்கிற இந்து வாக்கு வங்கியை ஜாதி வாரியாக பிளவுபடுத்தி விடுவது. அதுக்கு 1000 காரணம் சொல்லலாம் சார். நீங்கள் நானும் ஒன்றா போகணும்னா ஒரு 10 காரணம் இப்போ நான் பேப்பர் எழுதி தருவேன். உதயம் ராமஸ்ரீனிவாசன் ஏன் ஒன்றா இப்போ 2 பேரும் டீ குடிக்க போகணும்னு எழுதி தருவேன். நம்ம 2 பேரும் சேரக்கூடாது, பிரியணும்னா உங்கள் கேமராமேன் ஒரு 10 காரணம் எழுதி கொடுனா அழகாக எழுதி கொடுப்பார். நீங்கள் பேண்ட்டு போட்டிருக்கீங்க, அவர் வேஷ்டி கட்டியிருக்காரு, 2 பேரும் சேர்ந்து போகக்கூடாது. நீங்கள் இளைஞராக இருக்கீங்க, அவர் வயசில் பெரியவராக இருக்கார், சேர்ந்து போகக்கூடாது. நீங்கள் தாடி வச்சுருக்கீங்க, அவர் ஷேவ் பண்ணியிருக்காரு, 2 பேரும் இப்படி சப்பையாக பார்த்து எழுதலாம். ஜாதி வாரியாக சார், ஜாதி வாரியாக அந்த நாட்டை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஜாதின்றது ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், அது ரொம்ப வருஷமாக வேலை செய்யுது, அதுக்குன்னு ஒரு டாமினன்ட் சென்டிமெண்ட் இருக்கத்தான் செய்யுது. அதை வச்சு பிளவுபடுத்துறது ஈஸி. பிஜேபி அதை வைத்துக்கொண்டு தேசத்தை ஒற்றுமைப்படுத்த முயற்சி பண்ணுறோம். நாம் அதை வைத்துக்கொண்டு இந்து ஒற்றுமை உருவாக்க ஆசைப்படுறோம். அதை வைத்துக்கொண்டு தீண்டாமை முற்றிலும் அகற்றிவிடணும்னு நினைக்கிறோம். அதை வைத்துக்கொண்டு தொழில் முனைவோர்களை அதை வைத்துக்கொண்டு பயன்படுத்தி ஜாதியை ஒரு சோஷியல் கேபிட்டல், ஒரு சமூக மூலதனமாக மாற்றி இந்தியாவை தொழில்மயப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். அதற்கான பொட்டன்ஷியல்ஸ் ஜாதியில் இருக்குன்னு சொல்கிறோம். ஜாதியை வைத்துக்கொண்டு கல்வியை வளர்க்க முடியும்னு சொல்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக கல்வியை கொண்டு போனது அரசாங்கத்தை விட ஜாதிகள் தான். தெரியுமா உங்களுக்கு? ஜாதியை வந்து கொச்சையாக பேசுகிறாங்க, ஜாதியை ஒழிச்சிடணுன்றாங்க. நீங்கள் தென் மாவட்டங்களுக்குலாம் வாங்க, அது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஏரியாலாம் போனீங்கன்னா எல்லாம் கம்யூனிட்டி காலேஜஸ் தான். யாதவ் காலேஜ், நாடார் காலேஜ், நாயுடு காலேஜ், செட்டியார் காலேஜ், யாதவா காலேஜ், படிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கல்வி கொடுத்துருக்கல ஜாதி. இப்போ நாடார் சமுதாயம் எத்தனை கல்லூரி நடத்துகிறாங்க? யாதவாஸ் நடத்துகிறாங்க, செட்டியார் சமுதாயம் கல்லூரி நடத்துகிறாங்க, நாயுடுமார் கல்லூரி நடத்துகிறாங்க. கோயம்புத்தூர் முழுக்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முழுக்க நாயுடுமார் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ இருக்குது? கவுண்டர் சமுதாயம் கல்வியில் இருக்காங்க. எவ்வளவு சமுதாயங்கள் உள்ளே இறங்கியிருக்கு, எல்லாம் ஓபிசி கம்யூனிட்டிஸ் தான். அவங்கெல்லாம் கல்வி எடுத்துகிட்டு போயிருக்காங்களா? அரசாங்கத்தினுடைய லோடை குறைக்கிறாங்களா? அவங்க அரசாங்கத்துக்கு பக்கபலமாக இருக்கிறாங்கல்ல, அவ்வளோ கல்வி கொடுத்துருக்குல்ல. நான் தான் சொல்லுவேன், தேனி இருக்குது. தேனியில் நாடார் சமுதாயம் நடத்துகிற பள்ளிக்கூடத்துலையும் நாயுடு சமுதாயம் நடத்துகிற பள்ளிக்கூடத்துலையும் 2லையும் சேர்ந்து மட்டும் 26,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. நாடார் சமுதாய ஸ்கூலில் 14,000 மாணவர்கள், நாயுடு சமுதாயம் நடத்துகிற ஸ்கூலில் 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 2 சேர்ந்து 26. அந்த தேனியில் கவர்மெண்ட் ஸ்கூலே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலே கிடையாதுங்க, கிடையாது. அப்போது ஒரு அரசாங்கம் ஸ்கூல் நடத்தி வாத்தியாருக்கு சம்பளம் கொடுத்து இவ்வளோ செய்ய வேண்டிய பணியை
ஒரு ஒரு ஜாதி ஷோல்டர் பண்ணதில்ல, அதை நானும் கொஞ்சம் சுமக்கிறேன்னு சொல்லுதில்ல. நீங்கள் அதை மாதிரி பாசிட்டிவாக கொண்டு போங்கன்ற ஜாதி. நல்ல விஷயங்கள் சார், ஜாதிக்கு இடையில முரண்பாடு நிறைய இருக்குது, ஜாதிக்குள்ளே பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஜாதினால ஒரு 10 பிரச்சனை 100 பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் அது உங்கள் அறியாமைன்னு சொல்லுவேன். ஏன்னா 150 பிரச்சனை இருக்குது, இன்னொரு 50 நானே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன். அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஜாதியில். ஜாதினால அன்றாட நம்ம பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த இன்ஸ்டியூஷனை ஒரே நாளில் ஒளிஞ்சிரு நாசமாக போ, ஜாதியே நீ ஒளிவாயாகன்னு நான் அப்படி பூம்பா சொன்னால் ஒளிஞ்சிரும்னா நானும் சொல்லிட்டு போயிடலாம். அப்படி பண்ண முடியாது. அப்போ இதை வந்து மடைமாற்றம் தான் பண்ண முடியும். இதை வந்து ஒரு பாசிட்டிவ் சோஷியல் இன்ஸ்டியூஷனாக எப்படி கொண்டு போகிறது, இதனுடைய பயன்களை எப்படி சமுதாயத்தில் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகிறது, அப்படி ஒரு ரீஓரியன்டேஷன் தான் கொடுக்க முடியுமே தவிர ஒன்று அழிச்சிட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுறேன் ஈவேரா மாதிரி எல்லாத்தையும் ஒழிச்சிரு முடியாத காரியம் அதை நல்லதுக்கு பயன்படுத்தலாம். அதை ராகுல் காந்தி நெகட்டிவாக பயன்படுத்துகிறார். ஜாதி முற்றிலும் நெகட்டிவாக பயன்படுத்துகிறார். இந்துக்களை பிரிக்கிறதுக்கான முயற்சி, சிறுபான்மையை ஒன்றுபடுத்துவதும் இந்துக்களை ஜாதியை சொல்லி பிளவுபடுத்துவதும் இந்த கட்சிகளுடைய வேலை. அதில் காங்கிரஸ் வந்து முதன்மையாக இருக்குது. அதனால நம்ம அதை எதிர்க்கிறோம். எல்லாத்துலேயும் ஜாதி பார்க்காதீங்க. மண்டல் கமிஷன் இல்லைங்க, 90 ஆகஸ்ட்டில் தான் விபி சிங் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்துகிறார். 90 ஆகஸ்ட். அதே ஆகஸ்ட்டில் கடைசி வாரத்தில் பார்லிமெண்ட் நடக்குது. இந்தியாவோட மிக முக்கியமான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு நின்று 1.5 மணி நேரம் எப்படி விபி சிங் ஜாதி வாரியாக இந்த தேசத்தை பிரிக்கிறாரு, மண்டல் கமிஷன் பரிந்துரை தப்பு, ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் 1.5 மணி நேரம் பேசுகிறாரு பார்லிமெண்ட்டில். அந்த எதிர்க்கட்சி தலைவர் யார் தெரியுமா? ராஜீவ்காந்தி. ராகுல் காந்தியை போய் கேளுங்க, கொப்பை அப்படி பேசியிருக்காரு ஐயா, 1.5 மணி நேரம் மண்டல் கமிஷன் பரிந்துரை கூடாது, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கூடாது, விபி சிங் வந்து நாட்டையே ஜாதி வாரியாக பிளக்குறாரு இந்த மண்டல் கமிஷன் அறிமுகப்படுத்தின்னு கொய்யா பேசினாரே. நீ என்ன ஊரெல்லாம் போய் மிஸ் இந்தியாவில் ஓபிசி இருக்காங்களா எஸ்சி எஸ்டி இருக்காங்களா கேட்டுட்டு இருக்கேன். காங்கிரஸ் ஆட்சி செய்கிற எந்த மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி சிஎம் இருக்கார் சொல்லுங்கள்? எஸ்டி இருக்காங்களா? காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலங்களில் யார் இருக்கா? எங்கே இருக்காங்க? இப்போ திரௌபதி முர்மு ஷெட்யூல் ட்ரைப் பெண்மணி, அவங்கள ஜனாதிபதியாக நிறுத்துகிறோம். இவங்க யார் நிறுத்துறாங்க சார்? யஷ்வந்த் சின்ஹா. யஷ்வந்த் சின்ஹா எஸ்சி எஸ்டியா ஓபிசியா? யஷ்வந்த் சின்ஹா. சின்ஹானாலே என்ன அர்த்தம்? அதே மாதிரி அதுக்கு முந்தி கோவிந்த் அவர்கள் நிறுத்துறப்பையும் நீங்கள் மறுபடியும் உயர் ஜாதி இந்துவை தானே நிறுத்துனீங்க எதிர்த்து. நரேந்திர மோடியை ஓபிசி பிரைம் மினிஸ்டர் தானேங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஓபிசி கல்ச்சர், ஓபிசி வேவ் வந்தது காரணமே மோடி பிரதமராக இருந்ததுனால தான். இது மட்டும் நீங்கள் புதுசாக ஏதோ பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. இது முற்றிலும் தவறு. ஒரு தேசத்தை வந்து ராகுல் காந்தி மாதிரி உள்ளவங்க தலைமையில் இந்த தேசம் கிடைச்சா நாட்டை அழிச்சிருவாங்கிறதுக்கு இந்த ஒன்று உதாரணம் போதும். ஓகேங்க சார். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோம். துரைமுருகன் ஒரு கலகலப்பாக பேசுனது பார்த்தீங்கன்னா அது விவாதமாக மாதிரி இருக்குது. வயதானவர்கள் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அதை என்ன சொல்ல வர்றீங்க? ரஜினிகாந்த் சொல்கிறாரு திருப்பி நட்பாக போயிடும்னு சொல்கிறாங்க. 2 வயசானவங்கள்ட்ட வரல பிரச்சனை அது. 2 பேருமே வயசானவங்க தான். அதில் துரைமுருகன் ரொம்ப வயசானவர். ஆனால் ரஜினிகாந்த் பேசுகிறப்போ அந்த பேச்சு தவறு, அதில் ஒரு ரசனையற்ற பேச்சாக இருந்தால் ஸ்டாலின் ஏன் குளிங் சிரிச்சார், உதயநிதி ஏன் குளிங் சிரிச்சார், அந்த ஹோல் ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய சிரிப்பு அலை, பெரிய அலை உருவாச்சுல. அப்போ ரஜினி பேசுனது தப்பானா யாராவது முகம் சுழிச்சிருக்கணும்ல, இல்லை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே ரஜினிகிட்ட நீங்கள் சொல்லிடக்கூடாதுன்னு யாராவது சுட்டி காட்டியிருக்கணும்ல. விழுந்து ரசித்து சிரிச்சுட்டு வெளியில் வந்து பல்லு போன கடவர்களெல்லாம் சினிமா நடிக்கிறதுனால தான் வாய்ப்புலாம் போகுதுன்னு பேசினா துரைமுருகன் தான் ரசனை குறைவாக பேசியிருக்காரு. அது இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலினால சொல்ல முடியாத ரஜினி சொல்லிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். ரஜினி துணிச்சலாக கருத்து சொல்றவர் தானே. ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப பாட்ஷா பட விழாவில் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் வருதுன்னு பேசினார்ல, அதனால தான் அந்த அம்மா ரொம்ப கோபமானாங்க. 96ன்னு நினைக்கிறேன், 95 அந்த படம் வந்தப்போ. அதனால் துணிச்சலாக கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் ரஜினிகாந்த். ரெண்டாவது அவர் ஒரு நயம் கருதி மேடையில் பேசுகிற ஜாலியான விஷயத்த இந்த இடத்துலங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்னா வயசான ஸ்டூடெண்ட் அர்த்தம் இல்லைங்க. அது பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்னா முன்னாள் மாணவர்னு அர்த்தம். அலுமினிங்கிறது தான் ஓல்டு ஸ்டூடெண்ட் சொல்கிறோமே தவிர ஓல்டு ஸ்டூடெண்ட்னா வயசான மாணவர்னு அர்த்தம் இல்லை. ஓல்டு அட்ரஸ் நியூ அட்ரஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஓல்டு ஹவுஸ் டோர் நம்பர் நியூ டோர் நம்பர். ஓல்டு டோர் நம்பர் என்ன வயசான கதவுன்னு அர்த்தம், கதவுகள் என்ன அப்படி இல்லை. முன்னால் இதுக்கு முன்னால் இருந்தது, நியூனா இப்போ இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் இவர் ரஜினிகாந்த் சொன்னது வயசை வச்சு சொல்லலை. ஓல்டு ஸ்டூடெண்ட்னா அலுமினி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்னு அர்த்தம். அவர் சொன்ன கருத்துக்கள் அது அப்படியே கரெக்டு தான். ஒன்று. ரெண்டாவது துரைமுருகன் என்னங்க சொன்னார், நான் செத்து போயிட்டா அவர் சொன்னதை சொல்கிறேன் அப்படியே. என் சமாதியில் இங்கே கோபாலபுரத்து அடிமை இங்கே புதைக்கப்பட்டிருக்கான்னு எழுதுங்கன்னார். உங்களுக்கு பெருமை, உங்கள் வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, உங்கள் 50-60 வருஷம் பொது வாழ்க்கையில் நீங்கள் பெருமைப்படுற விஷயம் என்னென்னா, நான் வந்து நல்ல பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தேன்,
இத்தனை அணைகள் கட்டினேன், இவ்வளோ தண்ணி கொடுத்தேன், இத்தனை ஆற்றில் நான் வந்து தடுப்பணை கட்டினேன், பெரியார் கொள்கையில் நிலைநாட்டினேன், கலைஞருக்கு கீழே நான் வேலை செஞ்சேன், இதெல்லாம் உங்களுக்கு பெருமை இல்லை. கோபாலபுரத்தை அடிமை தூங்குறான் அப்படின்னு எழுதுங்கன்னு சொன்னால் அவரால் அதை தாண்டி சிந்திக்க முடியல. ஒரு குடும்பத்துக்கு அடிமையாக இருக்கிறத பெருமையாக நினைக்கிற ஒருத்தர் இது பெரிய விஷயம் இல்லை நினைக்கிறீங்க? இதுல என்ன பெரிய விஷயம்? ரஜினிகாந்த் சொன்னதுல கோவிச்சுக்கல அர்த்தமே கிடையாது. கோவிக்க வேண்டியதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள். சீமான் சார் எப்பயுமே ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கப்போ வித்தியாசமா மோடி வச்சு சொல்லியிருக்காரு. உக்ரைன் பணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பிரதமர் மோடி போயிட்டு வந்தது வரலாற்று முக்கியத்துவம். ஆனா என்ன சொல்றாருன்னா, எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்காரு. முன்னாடி ஊரா போறவங்க நாடோடின்னு சொல்லுவோம். இவர் என்னன்னா இப்ப நரேந்திர மோடின்னு அந்த பேரை மாத்திடலாம்னு சொல்லியிருக்காரு. ஊரா போறவங்களுக்கு நாடோடி தான். ஆனா அது நாடோடி மன்னன்னு தமிழ்நாட்டில் ஒரு சினிமா வந்து தமிழக அரசியலே புரட்டி போட்டுச்சு, தமிழ் திரையுலக வரலாற்றையே புரட்டி போட்டுச்சு. 1957 வந்த படம், 1957 நாடோடி மன்னன், எம்ஜிஆர் படம். அதனால நரேந்திர மோடி நாடோடி இல்லை, நாடோடி மன்னன். இந்திய அரசியலே புரட்டி போட்ட ஒரு தலைவர் இல்லையா? எம்ஜிஆர் எப்படி தமிழக அரசியலை புரட்டி போட்டாரோ அது மாதிரி இந்திய அரசியலே புரட்டி போறார். சீமான் சின்ன குழந்தைத்தனமா பேசுவார். சீமான்கிட்ட பொறுப்பாக பேசுறது, ஒரு முதிர்ச்சியாக பேசுறதை நீங்கள் சீமான்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அவர் படம், அவர் எடுக்கிற படம் ஆக்ஷன் ஃபிலிம் தான். அதுவும் இந்த முன்னால் கர்ணன் ஒரு டைரக்டர் எடுப்பார், கௌபாய் படங்கள் எடுப்பார். ஜெய்சங்கரை ஹீரோவை போட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த படம்லாம் அப்படி தொப்பி வச்சுக்கிட்டு ஒரு குதிரையில் வருவாங்க, இடுப்பில் ஒரு பெல்ட்டை கட்டிட்டு துப்பாக்கி வச்சுக்குவாங்க, துப்பாக்கி எடுத்து இப்படி சுடுவாங்க, இப்படி கூட சொல்ல மாட்டாங்க, இப்படி சுட்டால் 10 பேர் செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சிகள், நகைச்சுவை. அது சீமான் படம் வந்து சீமானுடைய அரசியல் வந்து ஒரு கௌபாய் ஃபில்முனுடைய பாலிடிக்ஸ் தான் அவருடைய பாலிடிக்ஸ். அதை தாண்டி அது ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் ரசிகர்கள் இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு படம் ஓடும். சரி, இதில் நீங்கள் ஒரு பேராசிரியர்னால ஒரு அரசியலை தாண்டி இன்னொன்று யோசிக்கலாம். சுற்றியுள்ள உலக நாடுகளில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வங்கதேச கலவரம், இலங்கை ஸ்ரீலங்காவில் பார்த்தது மாதிரி இது மாதிரி இந்தியா வந்து மோடி காப்பாற்றுறாரு அப்படின்னு சொன்னாங்களா? அதுக்கு ஃபேக்சுவல் இருக்குன்னு சொல்லி இந்தியாவில் ஸ்டேபிள்னஸ் இருக்குல்லங்க. இந்தியாவை நரேந்திர மோடி காப்பாற்றுறாரு, நரேந்திர மோடி இந்தியாவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை கொடுத்துருக்கிறாருன்றது 100% உண்மை. ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, நம்ம தேசத்துக்குன்னு ஒரு கேரக்டர், நம்ம தேசத்துக்குன்னு ஒரு ஆன்மா இருக்குல்ல, அந்த ஆன்மாவே ஸ்திரத்தன்மை வாய்ந்தது. இது போன்ற நாட்டுக்கு எதிரான போராட்டம் இங்கே ஜெயிக்காது, கலகம் புரட்சி எல்லாம் ஜெயிக்காது. இந்த தேசம் ஸ்திரத்தன்மையோடு இருக்கும். நாடு முழுக்க மக்கள் ஒரே மாதிரி சிந்திப்பாங்க, வாக்களிப்பாங்க. அதனால இந்த மக்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நீங்கள் இது ஒரு இலங்கையோடையோ பங்களாதேஷோட மியான்மரோட பாகிஸ்தான் கூட இல்லையா ஆப்பிரிக்க நாடுகளில் திடீர்னு உணவு கலவரம் வருது, இதோட ஒப்பிட முடியாது. நீங்கள் ஆப்பிரிக்கா போனீங்கன்னா ஃபுட் ரைட்ஸுமா, எப்படின்னா உள்ளே போய் ஹோட்டலுக்குள்ளே போவான், என்ன சாப்பாடு இருக்கோ எடுத்துகிட்டு போயிடும், அவ்வளோதான். ஹோட்டலே காலி. மத்தியானம் சமையல் 1 மணிக்கு ரெடியாக இருக்குன்னு வச்சுங்க, பிரியாணி போட்டு வச்சுருந்தான்னா அந்த நேரத்தில் கரெக்டாக 10-20 பேர் உள்ளே போவான், இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போயிடுவான், அவ்வளோதான். ஹோட்டலே காலி ஆகிடும். அது ஃபுட் ரைட்ஸ், உணவு திருடுறது. இந்தியாவில் அப்படிலாம் நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை. இதுக்கான திட்டமிடலும் இருக்குது, தொடர்ச்சி அது மாதிரி முயற்சிக்கிறாங்க. இங்கே பஞ்சாப்ல இருந்த விவசாயிகள் இதில் இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பேசிட்டு வர்றாங்க. இதெல்லாம் பலிக்காதுன்னு சொல்கிறீங்க? பலிக்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து நரேந்திர மோடிங்கிற ஒரு தனிநபர், ஒரு தலைவர், அவர் ஆளுமையாக இருக்கிறாருங்கிறது உண்மைதான், அது அற்புதமான விஷயம். பட் அதை தாண்டி நான் அந்த தேசத்தை தான் அதை கிரெடிட், நரேந்திர மோடியை தாண்டி அந்த கிரெடிட்டை நான் அந்த தேசத்துக்கு கொடுக்க விரும்புகிறேன். இந்தியா ஸ்திரத்தன்மை வாய்ந்தது. இந்திய சுதந்திர போராட்டமே நீங்கள் வரலாற்றில் வித்தியாசமானதானே? எப்படி நடந்துச்சு போராட்டம்? எவ்வளோ வித்தியாசமான போராட்டம். உப்பு சத்தியாகிரகம் எல்லாங்க நீங்கள் மகாத்மா காந்தி தலைமையில் நடக்குது, தண்டி யாத்திரை. அதை பார்த்துட்டு 2 பிபிசி நிருபர்கள் அவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் மிகப்பெரிய ஒரு யுக மாற்றம் நடக்குது. இதை எங்களால் புரிஞ்சிக்க முடியல, இந்த அஜிடேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா வரிசையாக 10 பேராக வருவாங்க, வந்தே மாதரம்பாங்க, பாரத் மாதாக்கு ஜெயம்பாங்க, போலீஸ்காரன் தலையில் அடிப்பான், ரத்தம் வரும். ஸ்ட்ரெச்சரில் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் உடனே வருவாங்க, அடித்து காயப்பட்டு ரத்தம் சிந்தி கொண்டிருந்த அந்த காங்கிரஸ் தொண்டர்களை, சத்தியாகிரகிகளை அந்த ஸ்ட்ரெச்சரில் தூக்கி போட்டுட்டு அவங்க அந்த பெண்கள் அவங்கெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போயிடுவாங்க. அடுத்த 10 பேர் வருவாங்க, அவங்கள அடிப்பான், அவங்கள தூக்கிட்டு போவாங்க, அடுத்த 10 பேர் வருவாங்க. எங்கெங்க நடக்குதுலாம் இப்படி சாரசாரையா உணர்வுலேயே இந்தியர்கள்ட்ட அந்த தேசம். அதுக்கப்புறம் இவன் எப்படி அடிப்பான் போலீஸ்காரன்? 10 பேர் அடிக்கலாம், 20 பேர் அடிக்கலாம், 50 பேர் அடிக்கலாம், 1000 பேர் அதுக்கப்புறம் முடியாது. எத்தனை 1000 பேர் அடிப்பீங்க? அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு அஜிடேஷன் எங்கே பார்க்குறீங்க? நான் தீமையைத்தான் ஒழிக்கிறேன், தீயவர்களை ஒழிக்கலன்னு சொல்கிறார் காந்தி. நம்ம நாட்டில் ரொம்ப தி மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன் மகாத்மா காந்தி தான். அவரை சரியாக புரிஞ்சுக்கல. நம்ம தீமையைத்தான் நான் எதிர்க்கிறேன்,
தீயவர் அவனை அந்த அந்த மனிதனை நான் எதிர்க்கல. அவன் மேலே எனக்கு ஒரு கோபம் இல்லை. அவனுடைய அநீதி, அவனுடைய அராஜகம், அவன் செய்கிற தீமை, அதைத்தான் நான் ஒழிக்க நினைக்கிறேன். அந்த அந்த பிரித்து பார்க்குற அந்த பண்பு இந்த தேசத்தில் இருந்திருக்குல்ல. அஹிம்சோ பரமோ தர்மன் பேசியிருக்காங்கல்ல. அதனால யார் வந்தாலும் இந்தியா ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியா நீடிச்சு நிலை பெற்று இருக்கும் இந்திய ராணுவம். அது மாத்திரமல்ல, இந்திய ராணுவம் தான் உலகமெல்லாம் போய் அமைதிக்காக வேலை செய்யுது. நம்ம இலங்கைக்கு இந்திய அமைதிப்படை போச்சுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு ஈவன் நவ் உலகத்தில் பல நாடுகளில் ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகள் எல்லாம் இந்திய அமைதிப்படை இன்னைக்கு இருக்குது. அங்கெல்லாம் போய் வேலை செய்கிறாங்க, அமைதிக்காக வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் இந்த தன்மை இந்த மண்ணில் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒன்றுமே நடக்காது. பழனியில் முருகனுக்கு விழா எடுத்திருந்தாங்க, அரசாங்கம் நடத்தியிருந்தாங்க. 2 நாட்கள் போயிட்டு இருந்துச்சு, நிறைவாக கொண்டாடிருந்தாங்க. கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. கல்வியை காவி மையமாக்கும் திட்டத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு வச்சிருக்காரு. விரிவாகவும் சொல்லியிருக்காரு. அதில் இப்போ அந்த இலக்கிய போட்டி, முருகனை சம்பந்தமான இலக்கிய போட்டி இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோல் உள்ள கல்லூரிகள் நடத்துவது, பள்ளி நடத்துவதுலாம் தவறுன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது ரவிக்குமார்ட்ட இதை விட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையாளர், அவர் திங்க் டேங்க்கு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாரு. அவர்கிட்ட இதை விட என்ன பெட்டராக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் பார்க்குறதெல்லாம் காவியாக தான் தெரியும். அவர் ஏன் அந்த மாநாட்டுக்கு வந்தார்ன்றது எனக்கு தெரியல. அறநிலையத்துறை முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தலாமா? அது காவி இல்லையா? அதில் பிஜேபி அஜெண்டா இல்லையா? இதை அறநிலையத்துறை நடத்துகிறதே இது காவி தான், காவியோட திட்டம்னு சொல்லிட்டு போக வேண்டியன. அறநிலையத்துறை பழனி ஆண்டவர் பேரில் கல்லூரி நடத்துது, தெரியுமா உங்களுக்கு? இதே பழனியில் பழனி ஆண்டவர் ஆண்கள் கல்லூரி இருக்குது, பழனி ஆண்டவர் பெண்கள் கல்லூரி இருக்குது. கோவில் தேவஸ்தானத்துலேருந்து நடத்துறது. அதுக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் தான் அதுக்கு இன்சார்ஜ். உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்சார்ஜ் கிடையாது. பொன்முடி இல்லை, சேகர் பாபு தான் அது 2 அந்த கல்லூரி. ஏன்னா அதை HRNC நடத்துகிற காலேஜ் இல்லையா? இப்போ மதுரையில் மீனாட்சி கல்லூரி நடக்குது. அது மீனாட்சி அம்மன் கோவில் அந்த HRNC தான் பொறுப்பு. அது கவர்மெண்ட் காலேஜாக நடக்குது, அது அரசு கல்லூரியாக நடக்குது. இப்போது அரசாங்க கல்லூரி, இப்போ பழனி ஆண்டவர் கல்லூரியில் என்ன பாடம் நடத்துவாங்க? ஈவேரா பற்றி பாடம் வைக்க முடியுமா? கேட்குறேன். ஈவேராவின் பகுத்தறிவை பற்றி ஒரு பாடத்திட்டம் வைக்க முடியுமாங்க? முருகனை பற்றி தானங்க பேசி ஆகணும். பழனியில் முருகனை பற்றி பேசாமல் வேறு எங்கே போய் பேசுவீங்க? வாரி வாரி வழங்கிட்டு இருக்கு இந்த இந்து கோயில்கள். கோவிலுடைய தன்மை என்ன, கோவில்கள் செய்திருக்கிற புரட்சி என்ன, கோவில்களுடைய பொருளாதார பங்கு எதுவும் தெரியாத அறிவிலிகள் இவங்கெல்லாம் திமுக காரங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹூ இஸ் தி லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர் சொல்லுங்க பார்க்கலாம். அதிகம் பேருக்கு வேலை கொடுத்த ஒரு நிறுவனம் எது? கவர்மெண்ட்டா, கார்ப்பரேட்ஸா, இல்லை இந்த இந்த சிறு குறு தொழில் நிபுணர்களா, அதிபர்களா? இல்லை, இந்து கோவில் தான் சார். மதுரை மைனஸ் மீனாட்சி அம்மன் என்ன சார் இருக்கும் அந்த ஊரில்? மதுரை மைனஸ் மீனாட்சி அம்மன் கோயில் இல்லை மதுரையில். ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், இமேஜினேஷன். என்ன சார் இருக்கும்? யார் சார் வருவாங்க? பழனி மைனஸ் முருகன் என்ன இருக்கும்? பழனி கோயிலை பற்றி நாங்கள் ஒரு ஆய்வு செஞ்சோம், நான் சுதேசி இயக்கத்தில் இருக்கிறப்ப. பழனி கோயில் உருவாக்கி வச்சிருக்கிற பொருளாதாரம் என்ன அப்படின்னு. இப்போ டெம்பிள் எக்கனாமிக்ஸ்னு எல்லாருமே உண்டியல் பணம், அந்த கோயிலுக்கு என்ன நிலம் இருக்குது, அந்த நிலத்திலேருந்து வர குத்தகை, காணிக்கை எடுக்கிற சீட்டு, அர்ச்சனை சீட்டு, இப்படி தான் போகிறாங்க. இதுதான் டெம்பிள் எக்கனாமி. இல்லை, பழனியில் இருக்கிற அத்தனை லாட்ஜும் இந்த கோயில் இருக்கிறதுனால இருக்கு. பழனியில் இருக்கிற அத்தனை கல்யாண மண்டபம் இந்த கோயில் இருக்கிறதுனால தான் இருக்கு. பழனியில் கல்யாணம் வைக்க நினச்சி எங்கேருந்தோ வர்றான் சார். அங்கே இருக்க கல்யாண மண்டபம் இங்கே புக் பண்ணுறான். அங்கே 2 நாள் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போகிறோம். அந்த லாட்ஜு, ஹோட்டலு, கைடு, ஆட்டோ, அங்கே உள்ள சுற்றி அந்த கோவிலை சுற்றி விற்பனை பொருட்கள் வச்சிருக்கக்கூடியவங்க, யோசிச்சு பாருங்க. அப்போது பழனி நகராட்சிக்கு ஒரு கார் உள்ளே வந்தால் பணம் வாங்குறான்ல, என்ட்ரி ஃபீஸ் வாங்குறான்ல, அவள் பழனி நகராட்சிக்கு எவ்வளோ பணம் வரும்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை காரு, 2 வீலர், வேன் எல்லாம் வருது, பஸ் எல்லாம் வருது, டூரிஸ்ட் பஸ்ஸு. ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருது நகராட்சிக்கு? ஆனால் அந்த நகராட்சியை பாருங்க, குப்பையாக வச்சுருப்பான். அதை சுத்தமாக தூய்மைப்படுத்தி நல்ல குடிக்க தண்ணி கொடுத்து நல்ல கழிவறை வசதி செய்து கொடுத்து அந்த நகராட்சியை ஒரு முன்மாதிரியான நகராட்சியை கூட வச்சுருக்க மாட்டான். இந்த என்ட்ரி ஃபீஸ் வாகனங்களுக்கு வாங்குறத முறையாக செலவழிச்சா போதும், எல்லாம் தீர்த்துட்டு போயிடுவான். எல்லாம் போலி ரசீது, போலி டிக்கெட்டு. அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியாது நமக்கு, அப்படி இருக்கும். பழனி கோவில் 1000 கோடி ரூபாய் எக்கனாமிக்ஸுங்க. யூ ஒன்ட் பிலீவ். பழனி முருகன் உருவாக்கி இருக்கிற பொருளாதாரம் 1000 crores ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் முருகனை வந்து ஒரு கடவுளாக உங்களால் ஏற்றுக்க முடியல, திமுகனால உங்கள் பகுத்தறிவு தடுக்குதுன்னா ஒரு 1000 கோடி கம்பெனியோட எம்டி ஏற்றுக்குங்க. பழனி முருகன் 1000 crore எக்கானமி உருவாக்கியிருக்காருங்க. உங்கள் விடியல் ஆட்சி, விடியாத ஆட்சி, விளங்காத ஆட்சியில். மீனாட்சி அம்மன் 300 கோடி ரூபா எக்கானமி அந்த அம்மா உருவாக்கியிருக்கு. மீனாட்சி சிதம்பரம் உருவாக்கி, திருவண்ணாமலை போங்க,
எப்படி நம்மால் பொறுக்க சபரிமலைக்கும் திருப்பதிக்கும் போகிறானோ அது மாதிரி என்டையர் ஆந்திரா திருவண்ணாமலையில் தான் இருக்குது. திருவண்ணாமலை 10 லட்சம் பேர் வர்றான் பௌர்ணமி கிரிவலத்துக்கு. 10 லட்சம் பேர். ஒரு ஆள் கிரிவலத்துக்கு வரும்போது ஒரு குடும்பம் ஒரு 500 ரூபா செலவழிக்குன்னு வச்சுங்க சார். ஒரு டீ சாப்பிடவோ தங்கவோ சாப்பிடவோ மினிமமாக சொல்கிறேன். ஒரு குடும்பம் 500 ரூபா செலவழிக்குது அந்த திருவண்ணாமலையில் அப்படின்னா 10 லட்சம் பேர் வரும்போது எவ்வளவு பணம் அந்த திருவண்ணாமலையில் அங்கே உள்ள ரொட்டேட் ஆகும் பாருங்க. ஊர் மக்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் எவ்வளவு சைக்கிளிங். இது ஒரு ப்ராசஸ் சுற்றிக்கிட்டே இருக்குல்ல பணம். அப்போ எவ்வளோ பணம் நமக்கு வருது. ஆனால் அந்த திருவண்ணாமலை எப்படி வச்சுருக்கான் ஊரை போய் பாருங்க. அந்த அவ்வளவு பணம் அவ்வளோ பணப்புழக்கத்துக்கான அறிகுறியே தெரியல. அது கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்த மாதிரி இருந்து பார்த்தேன். நான் திருவண்ணாமலை கிரிவலம் போனேன். முழுக்க போக முடியல, கொஞ்சம் தூரம் நேரம் இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் சில லிங்கங்கள் மட்டும் நடந்து போய் பார்த்துட்டு வந்தேன். மொத்தமாக போனால் 13 கிலோமீட்டர். அது எப்படி 3-4 மணி நேரம் ஆகிடும். அதனால் சுருக்கமாக போயிட்டு வந்தோம். அதுவே அவ்வளோ முறையாக பராமரிக்கப்படாமல் எங்கே பார்த்தாலும் குப்பைகளா குளங்களா இருக்குது. அப்போது நீங்கள் கோவில்களை வந்து ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஒரு கோவிலை சுற்றி கொடுத்துருக்கிற வேலை வாய்ப்பு வந்து சின்ன கிராமத்து கோவில்னா கூட அதை நம்பி ஒரு 10 பேர் வேலை செய்கிறான். ஒரு அர்ச்சகர், ஒரு மணி அடிக்கிறவர், ஒரு கூட்டுறவர், வாசலில் பூ கட்டி விற்கிற 2 பெண்கள், நைட் வாட்ச்மேனு, என்னமோ ஒன்று ஒரு 10 பேர் இருக்காங்க ஒரு கிராமத்தில். ஒரு சின்ன கோயிலாக இருந்தால் கூட. அப்போ நீங்கள் பெரிய பெரிய கோயில்கள் இப்போ ராமேஸ்வரம் மாதிரி கோயிலை கம்பேர் பண்ணுங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான ஆலயங்கள் இருக்குது, எவ்வளோ பேர் வர்றாங்க போகிறாங்க. அப்போ அது உருவாக்கி இருக்கிற வேலை வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வரும். அந்த பொருளாதாரத்தை கொடுக்குறப்போ பாடம் நடத்துனா என்ன தவறுன்னு சொல்லுவாங்க சார். தமிழ்நாட்டில் தெய்வங்களை நீங்கள் கொண்டாடி ஆகணும். சும்மா செக்குலரிசம் புண்ணாக்கு புடலங்காலாம் பேசாதீங்க. இந்த தெய்வங்கள் இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாட்டை காப்பாற்றி வச்சிருக்கிறது. நாளைக்கு பிஜேபி முதலமைச்சரே வந்தால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்றுறது பிஜேபி முதலமைச்சர் கிடையாது, தமிழ்நாட்டுடைய கோவில் தெய்வங்கள் தான். நான் திமுக சொல்ல, பிஜேபியே சொல்கிறேன். என்ன இருக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளோ கோயில் இல்லைன்னா? இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் இந்தியாவிலேயே அதிகமான டூரிஸ்ட் ஃப்ளோ இருக்கிற ஸ்டேட் என்ன தெரியுமா? தமிழ்நாடு. ஏன் சொல்லுங்கள்? ஊபி தான் நம்பர் 1. காரணம் காசி. இங்கே ராமேஸ்வரம். நெக்ஸ்ட் ஊபி தமிழ்நாடு தான். ஏன்னா அவன் நீங்கள் இது ஜவஹர்லால் நேரு சொன்னார், 2 ஸ்டீல் ஃபேக்ட்ரியும் ஒரு பொதுத்துறை நிறுவனம் உருவாக்கிட்டு டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னார். அதை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் போகிறான்? எத்தனை பேர் டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி பிலாயும் துர்காபுரம் ரூர்கேலாவும் பார்க்குறதுக்கு யார் போகிறாங்க? கோயம்புத்தூரில் தொழில் நகரம் தான். நான் கோயம்புத்தூரை எப்போயுமே பாராட்டி பேசுவேன், இப்போயும் பாராட்டுறேன். அவ்வளோ தொழில் உருவாக்குற நகரம். ஆனாலும் அந்த கோயம்புத்தூருக்கு எவ்வளோ டூரிஸ்ட் போகிறான்? இந்த டெக்ஸ்டைல் மில்லோ இங்கே இருக்கிற தொழில் முயற்சியோ இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறது தானே. அப்போ டூரிஸ்ட்னு வெளிநாட்டிலேருந்து வர்றான்னா அவன் மதுரைக்கு தானே வரான், ராமேஸ்வரம் தானே போகிறான், கோவில்களுக்கு மகாபலிபுரம் தானே போகிறான். இந்த சிற்பங்களும் இந்த கோயில்களும் இந்த கலையும் இந்த பாரம்பரியம் இந்த பண்பாடு இதை பார்க்க தானே வர்றான் அவன். நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிற 4 வழிச்சாலையை காமிச்சிங்கன்னா அவன் ஏதோ 40 வழிச்சாலை வச்சுருக்காங்க. அதோட நீங்கள் ஒரு பெரிய சயின்டிஃபிக் லேபரேட்டரி வச்சுருந்தீங்கன்னா அதை விட நல்ல லேப் இருக்குது. பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டோரியம் வச்சுருக்கேன் மாடர்னான்னு காமிச்சிங்கன்னா இதை விட மாடர்ன் ஆடிட்டோரியம் அவன் வச்சுருக்கான். கல்ச்சர் தான் இங்கே உள்ளது நமக்கு. இதுதான் அவன்கிட்ட இல்லை. இதை பார்க்கத்தானே வர்றான். சார் நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நானும் என் மனைவியும் போனால் அதிகபட்சம் 1 மணி நேரம் போவோம் சார். தரிசனம் பண்ணுவோம், சொக்கநாதரை பார்ப்போம், வந்துடுவோம், அவ்வளோதானே. அவனுக்கு 1 நாள் 2 நாள் எடுத்துக்கிறான் சார். சிற்பங்கள்லாம் ஆமாம். நேற்று வந்து அவன் சொல்கிறான், நேற்று வந்து half of the temple I could understand, ஒன்லி பாதி தான் புரிஞ்சுக்கிட்டானா, மிச்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்றைக்கும் இருந்து தங்கி மறுநாள் வரேன்றான். இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு சிற்பமாக. இது என்ன அதெல்லாம் கைடு இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவனே வெல் இன்ஃபார்ம்டாக வர்றான், இப்போ தெரிஞ்சுக்கிட்டு வர்றான். ஆமாம், நம்ம ஆன்மீகம் தானே இருக்குது. நீங்கள் செப்டம்பர் வந்துருச்சுன்னா டிசம்பர் ஜனவரி வரைக்கும் திருவண்ணாமலை போங்க, எவ்வளோ ஃபாரின் டூரிஸ்ட் ஏன் வர்றாங்க? ரமணாசிரமத்துக்கு வர்றாங்க. அவங்க தான் அப்படியே மெடிடேட் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இந்திய ஆன்மீகமும் இந்திய ரிலிஜன் சமயம் மரபுகள் இதுதான் சார் உலகத்தை கவருது. இப்போ மற்றதில் நமக்காக இங்கே ரோடு போடுறது, இங்கே பெரிய விவசாயம் பண்ணுறது, உணவு உற்பத்தி பண்ணுறது, நாம் படிக்கிறது, இங்கே விளையாட்டில் ஆராய்ச்சியில் நாம் பெரிய ஆளாக வர்றதெல்லாம் நம்ம வளர்கிறதுக்கு தான். உலகத்தை கவர்றதுக்கு இல்லை. உலகத்தை கவர்றது இந்திய ஆன்மீகம் மட்டும்தான் கவர முடியும், வேறு எதுவும் கவராது. அப்படியே உட்காந்துருக்கான மெடிடேஷன் யோகாசனத்தில் என்ன கிடைக்குன்னு வர்றான் சார். ஒருத்தர் உலகத்தில் இன்றைக்கி யார் வேணாலும் இருக்கட்டும், பணத்தை தேடுறான், செல்வம் மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸை தேடுறான்னா அவனுக்கு யூரோப்போ தாய்லாந்தோ ஏதோ ஒரு நாட்டுக்கு போவான். அமைதியை தேடுறான், ஆன்மீகத்தை தேடுறான். அவன் எந்த நாட்டுக்காரனாலும் இந்தியாவுக்கு தான் சார் வரணும்.
நிம்மதி இங்கே தான் கிடைக்குது. இல்லை, ஆன்மீகத்தை தேடுறான். எனக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட் இருக்குது, எனக்குள்ள ஒரு ஆன்மீக தேடல் இருக்குன்னு உலகத்தில் எந்த நாட்டிலேருந்து யார் முடிவு பண்ணாலும் அவனுடைய டெஸ்டினேஷன் இந்தியா தானே. பாரத நாட்டுக்கு வந்தாகணும், இங்கே தானே இருக்குது. அப்போ இதை வந்து எவ்வளவு போற்றி செழுமையாக வச்சுருக்கணும்னு கேட்குறேன் நான். இதை எப்படி ஷோகேஸ் பண்ணணும், இதை எப்படி பிராண்ட் பண்ணணும், இதை எப்படி இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், அப்படி தானே ஒரு ஆட்சியாளன் யோசிக்கணும். ஆந்திராவில் எப்படி திருப்பதி அடையாளமாக இருக்குதோ அது போன்ற இங்கே மாற்றணும். திருவண்ணாமலை அப்படி கொண்டு வாங்க, பழனி அப்படி கொண்டு வாங்க, ஸ்ரீரங்கத்தை அப்படி கொண்டு வாங்க. சார் நான் இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், வேளாங்கண்ணி சர்ச்சை கூட அப்படி கொண்டு வாங்க, நாகூர் தர்கா கூட அப்படி ஷோகேஸ் பண்ணுங்க, பிராண்ட் பண்ணுங்க. அது ஒரு ஆன்மீக அடையாளமாக காமிங்க. நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஆன்மீகம் தான் நான் சொல்கிறேன். இந்து ஆன்மீகம் அப்படிலாம் நான் பிரித்து பார்க்கலாம். சார் ஈஸ்டருக்கு நான் வந்து பெங்களூரில் ஒரு செமினாருக்கு போயிருந்தேன். ஒரு 3-4 டேஸ் ரெசிடென்ஷியல் அது செமினார். வெளிநாட்டிலேருந்து நிறைய மாணவர் வந்தாங்க, யங்ஸ்டர்ஸ். அன்னைக்கு ஈஸ்டர் நாங்கள் வெளியில் போகிறப்போ ஒரு சர்ச் இருந்துச்சு. நான் சொன்னேன், இன்றைக்கி ஈஸ்டரியா, நீங்கள்லாம் ப்ரேயர் பண்ணுவீங்களே, சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் ப்ரே பண்ணிட்டு வாங்க. நோ சர்ச்சு அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, எங்கள் நாட்டிலே நாங்கள்லாம் அப்படிலாம் சர்ச்சுக்கெலாம் போக மாட்டோன்றான். அவன் வந்திருக்கிறது இத்தாலி தான், வாட்டிகன் தான் உலக ரோமா கத்தோலிக்கத்துடைய தாயகம், ஹெட் குவார்ட்டர்ஸு வாட்டிகன். அங்கேருந்து தான் வந்திருக்கான், வாட்டிகன்லேருந்து வரல, ரோம்லேருந்து வந்திருக்கான். சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறான், கேத்தலிக் சர்ச்சு தான், போக மாட்டேங்கிறான். எங்களை அந்த பழக்கம் இல்லை, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதுலாம் ஒரு ஓல்டு ஸ்டைலுங்கிறான், ஓல்டு ஃபேஷனுங்கிறான். நான் சொன்னேன், நீ வந்து இந்தியாவில் வந்து நீ போய் பாரு, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு போட, சிட்டி கூட விட்டுரு, ஏதோ பேரே வாயில நுழையாத ஒரு கிராமத்துக்கு போ, அங்கே ஒரு சர்ச் இருக்கும், என்ன ஈஸ்டருக்கு என்ன கூட்டம் இருக்குன்னு போய் பாரு. இங்கேருந்து பாகிஸ்தானுக்குலேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, இந்தியாவிலேருந்து கல்ஃபுக்கு போகிறான்ல, இவன் தான் சார் ரம்ஜான் நோன்பே சீரியஸாக எடுத்துக்கிறான். இங்கேருந்து போகிறோம் இந்திய முஸ்லீம்கள் தான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வளைகுடா நாடுகளில் 2-3 நாட்டில் வேலை செஞ்சார். அவர் சொல்கிறாரு, வளைகுடா நாட்டினுடைய அதிபர்கள், முக்கிய அதிகாரிகள், அந்த ஒரு டாப் பீப்புள் ரம்ஜான் மாதத்தில் பல பேர் லீவ் போட்டு யூரோப் போயிடுவாங்கன்றார், வெளியூர் போயிடுவாங்க ஜாலியாக. அவங்களால அந்த ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, கலாச்சாரத்தை. அப்போ அவர் சொல்கிறான், எங்கள் கம்பெனி முதலாளியே ரம்ஜான் மாதத்தில் ஊரில் இருக்க மாட்டார் ராக்னா, அவர் யூரோப் டூர் போயிடுவார், எப்பயுமே வருஷம் அப்படி தான் போவார். இங்கேருந்து போகிறவங்க தான் புதுமையாக. சரி, அப்போ யார் தான் ரம்ஜான் நோன்பு இருக்காங்கன்னா, இந்தியாவிலேருந்து போகிற முஸ்லீம்ஸ் எல்லாம் ரம்ஜான் நோன்பு இருப்பாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷும் இருக்கிறாங்க, நம்ம ஏஷியன் இதில், இந்த நம்ம சப்கான்டினென்ட்டில். அப்போது இந்த மண்ணில் பிறந்தவன், அதை இந்திய முஸ்லீமோ இந்திய கிறிஸ்தவனோ இந்துவோ ஆன்மீகத்தை சீரியஸாக எடுத்துக்கிறான்ல, விரதத்தை சீரியஸாக எடுத்துக்கிறான்ல, அவன் டிஎன்ஏல வந்து ரிலிஜன் இருக்குல்ல, இருக்கு. ஏதோ உள்ள இருக்க எந்த டிஎன்ஏ சொல்ல வரீங்க சார்? முஸ்லீம் கிறிஸ்டியன் இதெல்லாம் ஒரே டிஎன்ஏ தான் சார், ஒரே டிஎன்ஏ தான். நீங்கள் அரசியலுக்காக வாக்குவீங்க பிரித்து வச்சுருக்கீங்க, எல்லாமே இந்தியன் டிஎன்ஏ தான். இறுதியாக ஒரு கேள்வி சார், ஆக்சுவலாக இது எல்லாரும் பேர் கேட்டாங்க, உங்கள்கிட்ட கேட்டால் அதுக்கு விடை கிடைக்கும் போது, திருமாவளவன் மேடை மேடையில் திருப்பி மீண்டும் பேசியிருக்காரு, தலித் ஏன் முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வராக கூட ஆக முடியாதுன்னு பேசியிருக்காரு. இது என்ன நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் அந்த கேள்வியை ஸ்டாலின்கிட்ட கேட்கணும், எங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு. சார், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள உச்சத்தில் கொண்டு போய் ஒரு கட்சி உயர்த்தி வச்சிருக்கு அப்படின்னா இந்திய வரலாற்றிலே பிஜேபி தான். ஒத்துக்கிறீங்களா? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த கோவிந்தை வந்து ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம். ஷெட்யூல் ட்ரைப் பெண்மணியாக இருக்கிற மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு இன்னைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. பல மாநிலங்களில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாநில தலைவராக இருக்கும். கட்சியினுடைய மாநில தலைவர்ன்றது பெரிய போஸ்ட். தமிழ்நாட்டில் எல்முருகன் இருந்தார, இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் மத்தியில் 12 அமைச்சர்கள் இருக்காங்க. அம்பேத்கர் லா மினிஸ்டராக இருந்தார், பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்ட அமைச்சர். அதுக்கப்புறம் சட்ட அமைச்சராக வந்த யாருமே பட்டியல் சமுதாயம் சார்ந்தவங்க இல்லை. இப்போ இருக்கிற அர்ஜுன் ராம் மெகாவால் இருக்காரு, அவர் பட்டியல் சமுதாயம் சேர்ந்தவர். அப்போ ஒரு லா மினிஸ்டரா நெக்ஸ்ட் பாபா சாஹேப் ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கார ஒரு கொண்டு வந்தது மோடி தானே. இப்போ மினிஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு ஹையரார்கி இருக்குல்ல. இப்போ தமிழ்நாடு அமைச்சரவையில் நம்பர் 1 யார்? ஸ்டாலின். நம்பர் 2 மேபி துரைமுருகன், இப்போ இந்த மாதிரி வரிசையில் வருவாங்க. ஒவ்வொரு நம்பர் லிஸ்ட் இருக்குது. இப்போ மத்திய கேபினெட்டில் நம்பர் 1 மோடி, நம்பர் 2 ராஜ்நாத் சிங், நம்பர் 3 அமித்ஷா, இப்படி வருது. அந்த பட்டியலில் தமிழ்நாடு அமைச்சர்களில் இந்த தாராபுரத்துலேருந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு அம்மா அக்கா ஜெயிச்சு போனாங்களே மந்திரி, ஒரு 3 அமைச்சர்கள் இருக்காங்க பட்டியல் சமுதாயத்தில். அவங்களுடைய பிளேஸ் இடம் எங்கே ஹைரார்கியில்? கடைசி 3. முதல் 5 கூட இல்லை, முதல் 10, முதல் 20 கூட இல்லை, கடைசி 3 இருக்காங்க.
கர்நாடகாவில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை ஃபினான்ஸ் மினிஸ்டர் வச்சுருந்தோம், கர்நாடகா பிஜேபி ரூலில். இப்போயும் மத்தியில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வெறும் சோஷியல் வெல்ஃபேரில் மட்டும் இல்லை, ஹைரார்கிலே மேலே இருக்காங்க, கேபினெட் ரேங்கில் இருக்காங்க. அவருக்குள்ள துறை இல்லாமல் மற்ற துறையும் கொடுத்துருக்காங்க. மற்ற துறை ஃபினான்ஸ் கொடுக்குறோம், லா கொடுக்குறோம், ஹோம் அஃபேர்ஸ் கொடுக்குறோம், பல மாநிலங்களில் சொல்கிறேன். அதே மாதிரி பழங்குடி மக்களையும் முதலமைச்சராக்குறோம், ஒடிசாவில் ஆக்கியிருக்கோம். நீங்கள் இளையராஜா வந்து கலைத்துறைக்கான நியமன எம்பி, ராஜ்யசபா எம்பி இல்லை, கலைத்துறைக்கான இப்போ சிவாஜி கணேசன் அப்படி எம்பியாக இருந்தார், அமிதாப் பச்சன் அப்படி எம்பியாக இருந்தார். அந்த மாதிரி கலைத்துறைக்கான நியமன எம்பி இளையராஜா. கலைத்துறைக்கான நியமன எம்பியா இந்தியாவில் எல்லா ஆட்சியிலையும் எம்பிக்கள் நியமிக்கப்படுறாங்க. சரியா? இதுவரைக்கும் ஒரு எஸ்சியோட நியமிக்கப்பட்டதில்லை. இளையராஜா இஸ் தி ஃபர்ஸ்ட் எம்பி ஃப்ரம் ஷெட்யூல் காஸ்ட் ஹூ ஹஸ் பி நாமினேட்டட் அஸ் தி ராஜ்யசபா எம்பி. இதுவரைக்கும் யாரும் போட்டதில்லை. இது ராகுல் காந்தி சொல்லுங்கள். அவர் இவ்வளோ வாய்கிலேயே வக்கனையாக பேசுகிறார்ல, பல்ல கிழிச்சு காட்டுறாருல, நான் தான் பெரிய ஆளுன்னு. ஜிப்பு போட சொல்லுங்கள் வாய்க்கு. பேசக்கூடாது நீங்களா, ஏன் பேசுகிறீங்க? ஆனால் இசைஞானி இளையராஜாவை நம்ம ஒரு சமுதாய பேனரில் அடைக்க நான் விரும்பலை. அவர் அதெல்லாம் கடந்தவர், உச்சத்துக்கு போனவர், அவர் எல்லாருக்கும் மேலே. ஆனால் அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதில் அவர் தனது சமுதாயத்தை சொல்லித்தானே ஆகணும். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். நான் ஒரு ரொம்ப லோ லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நான் பார்க்குறேன் அரசியலை, அதனால சொல்கிறேன். அவர் அதெல்லாம் கடந்தவர், அப்படி நினச்சி நம்ம பண்ணலை. பட் அந்த சமுதாயத்துக்குரிய அந்த அங்கீகாரம் யார் கொடுத்தார்? நரேந்திர மோடி தான் கொடுத்தார். என்ன எங்கே இந்த நாட்டில் எங்கே பிரச்சனை? திருமாவளவன் ஸ்டாலினை பார்த்து நேருக்கு நேராக ஒரு தலித்த முதலமைச்சராக்குவீங்களா? முதலமைச்சராக்குற அல்டிமேட்டுங்க, அடுத்த ஸ்டேஜ் கட்சி தலைவர். நான் என்ன சொல்கிறேன், ஆர் ராசா இருக்கார்ல, பட்டியல் சமுதாயத்தில் பெரிய முக்கியமான தலைவர் தானே, அவரை திமுக தலைவராக்குங்க. திமுக தலைவராக ஆர் ராசாவை அறிவிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அரசியல் பேசல, சமூக நீதியும் பேசல. தமிழ்நாட்டில் சவால் விடுறீங்க. சவால். திருமாவளவன் இதை கேட்கணும்னு சொல்கிறீங்களா? திருமாவளவன் இதை கேட்கணும். ஏன்னா எங்களை பற்றியும் கேட்பீங்களா? காஞ்சியில் மட்டும் சங்கர மடத்தில் ஒரு தலித்து சங்கராச்சாரியர் ஆக முடியுமான்னு கேட்குறீங்க. அப்போ மட்டும் நல்ல வார்த்தை வருதுல்ல வாயிலிருந்து. இதை கேளு. திமுகவில் ஒருத்தர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் திமுக தலைவராக வர முடியுமான்னு கேளு. நான் அண்ணா திமுகவுக்கு சேர்த்து அந்த சவால் வைக்கிறேன் சார். நீங்கள் அண்ணா திமுக சேர்த்தே அந்த சவால். உங்களை ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கார உருவாக்கிறீங்களா, தலைவர் ஆக்கிறீங்களா? நடக்காது. நாங்கள் பண்ணியிருக்கோம், அதனால சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 2 பேர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள மாநில தலைவராக இருக்கும். கிருபாநிதினு ஒரு பெரியவர் இருந்தார், சமீபத்தில் காலமாயிட்டாங்க. ஐயா எல்முருகன் இருந்தார், இப்போ அவர் மத்திய அமைச்சராகியிருக்கோம், 2ஆம் முறை அமைச்சராகியிருக்கோம். தமிழ்நாட்டில் நாங்கள் ராஜ்யசபா எம்பி ஆக்குனது 2 பேரை தான், இளையராஜாவும் எல்முருகனும். 2 பேர் எந்த சமுதாயம்னு ஊருக்கே தெரியுமே. நாங்கள் என்ன ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் தான் கொண்டு வந்து போட்டிருக்கோம். அதனால எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசி, பொதுப்பட்டியல், ஐயர், ஐயங்கார் சார், இவங்க எல்லாம் நாங்கள்லாம் பறந்துபட்ட இந்தியராக தான் பார்க்குறோம். எல்லாரும் ஒரே எல்லாருக்குமான சமநீதி பிஜேபியில் தான் இருக்குது. எல்லாரும் ஒன்று தான், எல்லாருக்குமான சமநீதி. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இந்த ஜாதி அடிப்படையில் உருவாகி போச்சுன்றது உண்மைதான், மறுக்க முடியாது. எப்படி ஒரு மனுஷன் நோய்வாய்ப்படுறானோ அது மாதிரி ஒரு சமுதாயமும் நோய்வாய்ப்படும். ஆனால் நம்ம மகான்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் விரட்டி அடித்து அதெல்லாம் நீக்கி. சார் நீங்கள் பண்ணுறது விவசாயம், நீங்கள் உழுகுறீங்க, விதை போடுறீங்க, ஒரு பயிர் தான் வளர்க்குறீங்க, ஆனால் கலையும் வளருதில்ல. அது மாதிரி ஆன்மீகத்தில், ரிலிஜனில், சொசைட்டியில் நீங்கள் விவசாயம் பண்ணால் கூட, பயிர் வளர்த்தா கூட கலைகள் வளரத்தான் செய்யும். ஒரு நல்ல விவசாயி ஐயோ கலையாக வளருதுன்னு பயிரை பிடிக்க போட மாட்டான், இல்லை விவசாயத்தை விட்டுட்டு ஓட மாட்டான், கலையை அகற்றுவான். அதைத்தான் சங்கராச்சாரியா ஆதிசங்கரர் பண்ணார். ஆதிசங்கரர் கங்கையில் குளிச்சுட்டு வர்றாரு, எதிர்த்தாப்புல ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன். அந்த ஜாதி பேரை சொன்னோம்னா இப்போ எல்லாம் அந்த வழக்கெல்லாம் போடுறாங்க, அதனால நான் சொல்லலை, சரிங்களா? நீ அப்படி விலகி போடா அப்படின்னு அவருடைய சீடர்கள் சொல்கிறாங்க. அவன் அப்படியே நிற்கிறான். அது ஏதோ ஒரு சமுதாயத்து பேர். அப்போ ஆதிசங்கரை பார்த்து அவன் கேட்குறான், படிக்காதவன், பாமரன், கோவணம் தான் கட்டியிருக்கான், நீ தீண்டத்தகாதவன்னு ஒதுக்கி வச்சிருந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவன். ஆதிசங்கரை பார்த்து கேட்குறான், உன் சீடர்கள் எல்லாம் என்னை ஒதுங்குன்னு சொல்லி என் ஜாதியை சொல்லி ஒதுங்க சொல்கிறாங்களே, அவங்க ஒதுங்க சொல்கிறது என்னையவா என் ஆன்மாவையான்னு கேட்குறான். சங்கர் ஆடி போயிடுறாரு, அவனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார், நீ பெரிய ஞானிடாங்கிறார். ராமானுஜர் அவர் பண்ணாத புரட்சியா சார் சமூக நீதியா? திருக்குளத்தார்னு ஒரு புதிய மரபையை உருவாக்கி எல்லாரையும் பூணூல் போட்டு. சார் பெரிய ஈவேராவோட சமூக நீதி என்ன?
இவன் பூணூல் போட்டிருக்கான், இவன் பூணூல் போடல. பூணூல் போட்டோன்னு ஆறு சமமாயிடும். இதுதான் ஈவேரா. ராமானுஜருடைய சமூக நீதி என்ன? இவன் பூணூல் போட்டிருக்கான், இவன் பூணூல் போடல, எல்லாருக்கும் பூணூல் போடு, எல்லாரையும் சமமாக்கு. அதுதானே உயர்த்துறது. பாரதியார் அப்படி தானே பண்ணாரு. அந்த காலத்தில் ஹரிஜன்ற வார்த்தை பயன்படுத்தினாங்க, இப்போ எஸ்சின்னு சொல்கிறோம், பட்டியல் சமுதாயம். ஒரு பட்டியல் சமுதாய இளைஞனை கூப்பிட்டு பூணூல் போட்டார்ல, என்னையிலேருந்து பிராமணன்டானார்ல. நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நான் நானிலத்தில் கண்டதில்லைங்கிறார்ல. நந்தனார் யாரு? பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவர், நாயன்மார். ஆனால் பாரதியார் எப்படி பாடுறான்? நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நான் நானிலத்தில் கண்டதில்லை. ஐயருங்கிறார்ல நந்தனாரை. எல்லாரையும் உயர்த்தணும் சார். அது அந்த சமூக நீதியில் இந்த மாதிரி ஜாதிகள் விஷயத்தில் ஒரு பாரதியாரோ, ஒரு ராமானுஜரோ, ஒரு விவேகானந்தரோ, மகாத்மா காந்தியோ, மகாத்மா புலேயோ, திலகரோ, இவங்கெல்லாம் செய்யாத எந்த வேலையை இந்த திராவிட கும்பல் செஞ்சுருக்கு? இவங்களாம் அதை பற்றி பேசவே அருகது கிடையாது. மதுரையில் ஆலய நுழைவு போராட்டம் யார் நடத்தினா? வைத்தியநாத ஐயர் நடத்தினார். என்எம்ஆர் சுப்பராமன் ஒரு சௌராஷ்டிர சமூக தலைவர், பெரிய நாமெல்லாம் கொண்டாடுற ஒரு தலைவர். அவரு கூட நின்று, வைத்தியநாதர் கூட நின்று அவர் நடத்தினார். பசும்பொன் தேவர் கூட நின்னார். அப்போதானே நீதி கட்சி இருந்துச்சு. அந்த நீதி கட்சியில் இப்போ இருக்கிற பிடிஆர் பழனிவேல் ராஜன் நான் என்ன பரம்பரை தெரியுமா? நான் சல்பேட்டா பரம்பரைங்கிறார்ல அமைச்சர், இப்போ இருக்காரு பழனிவேல் தியாகராஜன். சல்பேட்டா, அந்த சல்பேட்டாவோட தாத்தா தானே பிடி ராஜன் மதுரையில் இருந்தார். அப்போ நீதி கட்சி மதுரையில் அரிஜன ஆலய நுழைவு நடக்கிறப்போ நீதி கட்சி எங்கே போச்சு? பிடி ராஜன் ஏன் அந்த போராட்டத்துக்கு வரல? அவர் ஏன் முன்னால் வந்து இளைஞர் கூட்டிகிட்டு போகல? கோயிலை கட்டினதை நாங்கள் தான் பேச தெரியுது. கோயிலுக்குள்ளே வந்து எஸ்சி மக்களை ஏன் நீ கூட்டிகிட்டு போகல? வைத்தியநாத ஐயரும் என்எம்ஆர் சுப்பராமன் தானே கூப்பிட்டு போனாங்க. அப்போ எங்கே போனார் பிடி ராஜன்? உங்கள் சமூக நீதி எங்கே போச்சு? உண்மையான சமூக நீதிலாம் பேரில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லுது. வைக்கத்தில் போய் போராடினார் ஈவேரான்றீங்கல்ல, கேரளாவில் இருக்கு வைக்கம். சரி, தமிழ்நாட்டில் என்ன போராடினாரு? எங்கே சார் போராட்டம்? ஈவேரா கலந்து கொண்ட ஒரு போராட்டம் சொல்லுங்க, சமூக நீதி போராட்டம் ஒன்று சொல்லுங்க சார். சமூக நீதி காவலர் அப்படிலாம் சொல்றாங்க. என்னன்னு சொல்லுங்க, ஒரு போராட்டம் சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், ஆலய நுழைவு போராட்டம். வைத்தியநாத ஐயரை ஜாதியை விட்டு தள்ளி வச்சாங்க தெரியுமா? ஜாதி பிரஷ்டமா என்னமோ அதுக்கு பேர். அந்த காலத்தில் ஜாதி பிரஷ்டம்னா கம்யூனிட்டி விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அண்ணன் தண்ணி புலம்பக்கூடாதுன்றோம் அந்த காலத்தில். கவலைப்படல அவரு. பாரதியாரை ஒதுக்கி வச்சிருந்தாங்க சார். நீ எல்லா ஜாதி வீட்டுக்கும் போற, எல்லார் வீட்டுக்குள்ளேயுமே சாப்பிட்ற, நீ எப்படி இந்த ஜாதியில் இருக்க முடியும்னு ஒதுக்கி வச்சாங்க. பட் இன்றைக்கி எல்லாரும் அவர் கொண்டாடுறோம்ல. பாரதியார் சொல்லாத ஒரு சமூக நீதியை ஈவேரா சொன்னாருன்னு ஒன்று சொல்லுங்க. பாரதியார் சொல்லலை, அது ஈவேரா தான் சொல்லியிருக்காரு. ஒன்று சொல்லுங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொல்கிறார்ல. வீட்டுக்குள் பெண்ணை பூட்டி வைத்தே அந்த பெண்களை ஒதுக்குறவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு பாடுறாருல. புதுமை பெண் பாட்டு அப்படி தானே இருக்கு. அப்போ பெண் உரிமை. அவர் கடையன் ஸ்கூல்லங்க தன்னை சின்ன பொண்ணு 5 வயசில் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறாரு. அந்த ஸ்கூலே பாய் ஸ்கூல். அந்த காலத்தில் பசங்க தான் படிப்பான், பொண்ணுங்க போக. இவர் போனால் அந்த ஹெட் மாஸ்டர் யாரும் பார்க்குறாரு. இவர் என்ன சின்ன பிள்ளை பொம்பளை பிள்ளைய கூட்டுருக்கு, ஏன் பொம்பளை பிள்ளைய சேர்த்துக்க மாட்டியா படிக்கிறதுக்கு? ஏன்னா கல்வின்றது பசங்களுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு இல்லையா? என் பிள்ளை இங்கே படிக்கும், சேர்த்துக்கோ, நீ இருமா எல்லாரோடய உட்காந்து படிமான்னு மகளை விட்டுட்டு வரா ஸ்கூலில். 5-6 வயசு பாப்பாவை. இது புரட்சி இல்லையா? அது இந்த மாதிரி தேசியவாதிகள் செய்யாத எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் திராவிட கட்சிகள் செஞ்சதில்லை. திருமாவளவனுக்கு இதுதான் என் பதில். நீங்கள் ஸ்டாலினை கேளுங்க, ஒரு தலித் முதலமைச்சர். நான் திருமாவளவன் என்ன சொல்கிறேன், நான் ஆகணும்னு நினச்சிக்க சொல்லாதீங்க. திருமாவளவன் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டார். தலித்தானா அப்போ நீ ஆகணுங்கிறாப்பா அப்படின்றார். அண்ணா நான் இல்லைங்கண்ணா, இந்த ராசாண்ணனையாவது ஆக்குங்கண்ணான்னு சொல்லு. திமுக தலைவராவது ஆக்குங்கன்னா, எனக்கு வேண்டாம்ண்ணா ராசாண்ணன் ஆக்குங்கண்ணான்னு சொல்லுங்க. நேரடி சவாலாகவே சொல்லி, நேரடி சவால் தான். இல்லை திருமாவளவனை பிஜேபி ஆதரிக்க சொல்லுங்க, தலித் முதலமைச்சர் நாங்கள் உருவாக்குறோம் பிஜேபியில். திருமாவளவனே துணை முதலமைச்சர் ஆக்குறோம். முதல்வர் கடைசி ஆக்க மாட்டீங்களா? அந்த இடத்துக்கு வந்தால் பண்ணிடுவோம், உறுதியாக பண்ணுவோம். துணை முதல்வர் திருமாவளவன் எங்களை ஆதரிப்பாருன்னு கேளு. அவர் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நினைக்கிறீங்களா? அவருடைய சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா ஒரு தலித் கட்சி தலைவராக இருக்கணும், ஒரு தலித் முதலமைச்சராக இருக்கணும், ஒரு தலித் துணை முதலமைச்சராக இருக்கணுன்றதை பேச ஆரம்பிச்சிருக்காரு. நான் வரவேற்கிறேன் அவர் பேசினதை. அவர் ஸ்டாலின் நோக்கி பேச வேண்டியதை இப்போ பொது வழியில் பேச ஆரம்பிச்சிருக்காரு. பிஜேபிக்கு வாங்க, நாங்கள் தான் ஆக்கிட்டு இருக்கோம், வாங்க உங்களே ஆக்குறோம். நன்றிங்க சார். வணக்கம்.